பா அடிக்கிற வெயிலுக்கு தெம்பா ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா? உங்க உடம்புல நீங்க குடிக்கக்கூடிய கரும்பு ஜூஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு குடிங்க. முக்கியமா இந்த 4 விஷயத்த தெரிஞ்சுட்டு கரும்பு ஜூஸ குடிக்கலாமா வேணாமான்ற டெசிஷனுக்குள்ள வாங்க. முதல்ல கரும்புன்றது ஒரு சர்க்கரை தரக்கூடிய விஷயம். ஸோ நீங்க குடிக்கக்கூடிய 1 கிளாஸ் கரும்பு ஜூஸ்ல வெறும் சர்க்கரை மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. நீங்க குடிக்கிறது 1 கிளாஸ் சர்க்கரை தண்ணிய குடிக்கிறதும் ஒண்ணு தான். ஆனா கரும்பின் சுவைக்காக, கரும்போடைய டேஸ்ட்டுக்காக மட்டுமே, நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ்க்காக மட்டுமே நம்ம அந்த கரும்பு ஜூஸ வாங்கி குடிக்கிறோம். 2வது முக்கியமான விஷயம், கரும்புல எந்த ஒரு ஃபேக்டரும் இல்ல. நீங்க நார்மலா ஏதாவது ஒரு ஒரு ஆரஞ்சு ஜூஸோ, இல்ல ஒரு கிர்னி ஜூஸோ, இல்ல ஒரு பொமோகிரானேட் ஜூஸோ குடிச்சீங்கன்னா கூட, அதுல சேரக்கூடிய சத்துன்றது உங்க உடம்புக்கு ஓரளவுக்கு வந்து சேரும். ஆனா, கரும்பு ஜூஸ நீங்க குடிச்சீங்கன்னா, வெறும் உங்க உடம்புல சர்க்கரை மட்டும் தான் வந்து சேரும். வேற எந்த விதமான சத்தும் வந்து சேராது. ஸோ இட்ஸ் பியூர்லி சுகர் அண்ட் இது குடிச்சா எப்படி தெம்பா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது முக்கியமான விஷயம், இது குடிக்கும்போது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவல்ன்றது அதிகமாகுது. நீங்க ஆல்ரெடி ஒரு சூடா அப்படியே ஒரு மாரி காண்டா நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இது சில்லுன்னு குடிக்கும்போது உங்க உடம்புல அப்படியே ஒரு சுகர் ஸ்பைக்ன்றது நடக்குது. ஸோ இந்த சுகர் ஸ்பைக்கு எப்பயாவது நடந்தா ஓகே. லைக் ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க குடிச்சா ஓகே. ஆனா இதே ஒரு ஹேபிட்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க உடம்புக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. டயபெட்டிஸ் வர்றதுக்கான ஹை ரிஸ்க்கும் இந்த கரும்பு ஜூஸ கன்டினியூஸா குடிச்சீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நீங்க ஜூஸ் கடைக்கு போனீங்கன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, "சர்க்கரை வேணாம், ஐஸ் வேணாம்" அப்படிம்பாங்க. ஆனா இதுல ஒரு கரும்பு ஜூஸ் கடையில போய் ஐஸ் வேணாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற பிரைஸ் இருக்கும். ஐஸோட குடுத்தா அதுக்கு வேற பிரைஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கக்கூடிய கரும்பு ஜூஸ்ல அதிகமான அளவுல சர்க்கரை இருக்கு. அது கூடவே ஐஸ் அதிகமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில நெறைய ஃப்ளூ பரவுது. நெறைய உடல் சம்பந்தப்பட்ட வைரல் ஃபீவர்ஸ் பரவுது. ஸோ இத நீங்க கன்சியூம் பண்ணும்போது அந்த ஐஸே உங்களுக்கு உங்க தொண்டை கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கோல்டு, ஃப்ளூ, ஃபீவர் தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத ஐஸ் இல்லாம குடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புக்கு அந்த நீங்க எதிர்பார்க்குற அந்த சுகர் ஸ்பைக்ன்றது கிடைக்கும். ஆனா, நெறைய இடங்கள்ல வந்து ஐஸ் போடாம இருக்கிறதுக்கு வேற ஒரு காஸ்ட் விப்பாங்க. ஏன்னா, இவங்க அந்த குவான்டிட்டிய அதாவது 1/2 கிளாஸ் சுகர் கேன் ஜூஸ்க்கு இவ்ளோ ஐஸ்ன்றத ஆட் பண்ணுவாங்க. அது தண்ணியா மாறும். ஸோ அந்த குடிக்கும்போது உங்களுக்கு அது சில்லுன்னு ஃபீல் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத ஐஸ் இல்லாம குடிக்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல நோட் அண்ட் டவுன் சொல்லுங்க. டாடா பை பை. டேக் கேர்.